வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்தை உணவு. இன்றைக்கி வாரம் ஒரு கீரை வரிசையில் அகத்திக்கீரையை பற்றி பார்க்கலாம். அகத்திக்கீரை அப்படின்னாலே நமக்கு மாதம் அமாவாசை அன்னைக்கு மாட்டுக்கு வாங்கி கொடுக்குற கீரையை பற்றி மட்டும்தான் தெரியும். அகத்திக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக மலக்கட்டு நீங்கிறதுக்கு, கொழுப்பு உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அகத்திக்கீரை ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம உடலுக்கு எவ்வளோ சக்தி தருது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். அகத்திக்கீரை ஒரு சிலருக்கு சாப்பிட்டா பித்தம் அதிகமாகி வாந்தி வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒத்துக்கும். ஆனால் பக்குவமாக சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை மட்டுமே இந்த அகத்திக்கீரை சாப்பிட்டா போதுமானது. ஏன்னா இந்த கீரையால் குடற்புழுக்கள் அப்படின்னு சொல்கிற எல்லா குடற்புண்ணாக இருந்தாலும் சரி, குடற்புழுக்கள் எல்லாமே வயிற்றை சுத்தம் பண்ணி கொடுத்து இந்த புழுக்களெல்லாம் அழித்து நம்ம அதிகமாக, அதாவது பசி மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்லா பசியை தூண்டி விட சக்தி இதுக்கு நிறையவே உண்டு. அதேமாரி அகத்திக்கீரை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அஜீரண கோளாறு இல்லாமல் பார்த்து நல்லா செரிமான சக்தி அதிகமாக்கி கொடுத்து சாப்பிட்ற சாப்பாட்டை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த அகத்திக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா விரதம் முடித்து மறுவேளை உணவில் கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் அகத்திக்கீரை சேர்த்துப்பாங்க. அதுவும் அகத்திக்கீரையை கொஞ்சமாக தேங்காய் சீரகம் அரைத்து அகத்திக்கீரை தண்ணி சாறுன்னு சொல்லிட்டு அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா முதல் நாள் ஃபுல்லாக விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றுல காலியாக இருக்கும். அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நிறையாவே சுரந்துருக்கும். அதில் மூக்கஸுங்கிற வயிற்று உள்ளார உள்ள ஒரு பகுதி மூக்கஸுங்கிற ஒரு தோல் நிறைய புண்ணு வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால தான் இந்த புண்ணை நீக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்து அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த அகத்திக்கீரையை செய்து அதில் தேங்காய் சீரகம் வைத்து ஒரு தண்ணி சாறு மாதிரி செய்து சாப்பிடும் போது இந்த வயிற்றில் உள்ள புண்ணை நீக்கி விரதம் முடிந்து ஒத்துக்கிற சாப்பாடு ஒரு சிலது மட்டும்தான் ஒத்துக்கும். அந்த சாப்பாட்டில் முக்கியமாக இந்த அகத்திக்கீரை சேர்ந்து வரும். அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தால் முக்கியமாக உடம்புல உள்ள நாற்றம், அதாவது ஒரு சிலருக்கு வேர்வை நாற்றம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க உடம்பு கிட்ட போனாலே ஒரு சில வாய் நாற்றமும் இருக்கும். இந்த 2 நாற்றத்தையும் குறைக்கக்கூடிய உள்ளது இந்த அகத்திக்கீரை. ஸோ வாய் நாற்றம் இருக்கிறவங்களும் சரி, வேர்வை நாற்றம் இருக்கிறவங்களும் சரி அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்புல உள்ள நச்சு அவங்களுக்கு வெளியேறது நாற்றம் இல்லாமல் வெளியேற வாய்ப்பு இருக்குது நிறையாவே. அடுத்தது அகத்திக்கீரை நிறைய விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி என்ன செய்யுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கால்சியம் சத்தை அழகாக எடுத்து நம்ம எலும்புகளுக்கு கரெக்டாக கிரகிக்கக்கூடிய தன்மை கொடுக்கறது. அதனால தான் இந்த விட்டமின் சி அதிகமாக உள்ள அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி இருக்கிறவங்களும் சரி, எலும்புக்கு ஜாயின்ஸில் உள்ள பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் சரி, அதுக்கப்புறம் எலும்பு வலுவடையணும்னு நினைக்கிறவங்களும் சரி அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா எலும்புமே நல்லா வலுப்படும். அதே மாதிரி இடுப்பு எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களும் அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இடுப்பு எலும்பு பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வந்துடும். இந்த அகத்திக்கீரையை ஒரு மருந்தாக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அகத்திக்கீரையை நல்லா வேக வைத்து மோரில் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா இது ரொம்ப மருந்தாக இதை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி அகத்திக்கீரையை சாதாரணமாக தண்ணி சாறு இல்லாமல் பைத்தம்பருப்பு போட்டு சமைக்காமல் இதை வதக்கிட்டு சமைச்சா, தேங்காய் போட்டு வதக்கிட்டு சமைச்சா மட்டுமே இதோட நிறையா நமக்கு. அதே அகத்திக்கீரை லைட்டாக கசப்பு இருக்கும். பைத்தம்பருப்பு போட்டு சமைக்கும் போது நிறையா அதோட குவான்டிட்டி அதிகமாகிடும். குழந்தைகளும் சாப்பிட முடியாமல் ஆகிடும். அதனால் அகத்திக்கீரையை சமைக்கும் போது வதக்கிட்டு தேங்காய் பூ துருவல் நிறையா ஒரு முறை இந்த அகத்திக்கீரையை சாப்பிட்றதுக்கு ஒரு 500 கிராம், ஒரு கைப்பிடி அளவு, 2 கைப்பிடி அளவு மட்டும் அந்த அகத்திக்கீரையை எடுத்துட்டு அதில் 5 ஏலம், 5 கிராம் இந்து உப்பு 3த்தையும் கலந்து ஒரு சூப்பு மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி டெய்லி குடிச்சிட்டனால இந்த அகத்திக்கீரையை சாப்பிட்ட பலன் நமக்கு வந்துடும். ஏன்னா அகத்திக்கீரையை கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதால அதில் ஏலமும் இந்து உப்பும் போடும்போது நல்ல ஒரு டேஸ்டான சூப்பு நமக்கு கிடச்சிரும். இந்த சூப்பை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த முன்னாடி சொன்ன குடற்புழுக்கள் இருந்தாலும் சரி, குடற்புண்ணாக இருந்தாலும் சரி, விரதம் முடிஞ்சு சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நிறைய உடம்பு பிரச்சனைகள், அதாவது முக்கியமாக வேர்வை நாற்றம், வாய் நாற்றம் இருந்தாலும் சரி, உடம்புல உள்ள எலும்புகள்லாம் வலுப்படணும்னு நம்ம நினச்சாலும் சரி இந்த அகத்திக்கீரையை இந்த மாதிரி முறைப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்டே வரலாம். அகத்திக்கீரை தண்ணி சாறு சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இல்லை சூப்பில் ஏலமும் இந்து உப்பும் சேர்த்து சூப்பு செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறை இல்லைன்னா 2 முறையாவது கண்டிப்பாக இந்த அகத்திக்கீரையை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஒரு நோயில்லா வாழ்வு வாழ முடியும். நம்ம உடம்புக்கும் நல்ல எலும்புலாம் வலுவடைந்து நம்ம முதல்ல மாதிரி அகத்திக்கீரையை மாதம் ஒரு முறை இல்லைன்னா 2 முறையாவது நம்ம சமைத்து சாப்பிடும்போது எல்லா கீரையோட பலனும் நம்ம சேர்த்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அகத்திக்கீரையோட பலனும் நமக்கு கிடைச்சிரும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கீரை அணுகுங்க.